ஒரு ஃபேக் டெத், ஃபாரின் காதை. புரியல, புரிய வச்சு சொல்லுவோம். ஃப்ரீ படத்துல ஜனனி சொல்ற மாதிரி ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிருச்சு. இந்த பையன் சரி பரவாயில்ல போனாலும் வெயிட் பண்ணலாம், லவ் பண்ணலாம் நினைச்சிட்டு இந்த பையனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அந்த பொண்ணு அங்க ஒரு பையன் லவ் பண்ணிட்டு போயிருச்சு சொல்லி அந்த பொண்ணே சொல்லிருச்சு. இவனும் அதை தாங்க முடியாம அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கான். ஃபோன் அடிச்சுட்டே இருந்தோன்னா ரொம்ப நேரமும் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் கழிச்சு அவங்க அப்பா எடுத்துருக்காங்க. எடுத்து இந்த மாதிரி என் பொண்ணு செத்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் அன்னையில இருந்து அழுதுட்டு இருந்திருக்கான், கஷ்டத்துல இருந்திருக்கான். ஏன்டா சிரிக்கிற நீ அப்படிதான் நினைக்கிறீங்க சொல்றேன். காலையில பேசும்போது திடீர்னு செத்து போச்சுன்னா சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி சூசைட் பண்ணியிருந்தா அடுத்த நிமிஷமே பாடியை கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் இப்படிதான் செத்துருக்காங்கன்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் ஆகி அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு இவங்க சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி ஆயிரத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அடக்கம் பண்றதுக்கோ இல்லை எரிக்கிறதுக்கோ சில விஷயங்கள் பண்ணிட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 2 to 5 days ஆயிரும். இந்த நேரத்துல அவ பொண்ணு சாகுற அன்னைக்கு டெய்லி போன் அடிச்சுட்டு இருந்த ஒரு போன்களை அவங்க அப்பா எடுத்தா முதல்ல என்ன கேட்டிருப்பார்? ஏய் யாரா நீ, எதுக்குடா அந்த ஊர்ல இருந்துட்டு எதுக்கு என் பொண்ணு போன் அடிக்கிற, இன்னைக்கு என் பொண்ணு செத்து போச்சு காரணம் நீயா இருக்குமோன்னு அவர் அப்பா கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? இருந்தா கேட்டிருப்பார்ல. இவன் அடிச்சது அந்த அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பையனை நம்பிட்டு அழுதுட்டு இருந்திருக்கான். நமக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தா இது. கரெக்ட் தோணுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.